உன்னதான் கூப்பிட்டேன். காது கேட்கலையா உனக்கு? எதுக்குமா? பூமாரி பாத்தியா, அவன் அவங்க அம்மாவுக்கு பயப்படவே மாட்டாங்க. இது எங்க அம்மாவா இருக்கணும். விளக்கு மாறாலே அடிச்சிருப்பாவ. டேய் சொன்னா புரியாதா உனக்கு? தம்பிக்குள்ள தொட்டில நீ எதுக்கு படுத்துட்டு இருக்கா? அம்மா கொஞ்ச நேரம் தொட்டில ஆடுமா. எனக்கு தொட்டில ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா. இப்ப தம்பி தூங்கிட்டு இருக்காம்ல, அவனை தொட்டில போடணும்ல. எந்திரி, இறங்கு முதல்ல. ப்ளீஸ்மா. அடி வாங்குனாதான் அடங்குவே நீலாம். வீட்டுலயும் ஒரு தொட்டில படுக்க விட மாட்டீங்க, இப்ப ட்ரெயின்லயும் படுக்க விட மாட்டீங்க. அப்ப நான் என்னதான் செய்ய முடியும்? லே சிண்டு, எந்திரியாம்ல, உன் தம்பி தூங்காட்டாமா தொட்டில. லே மச்சான், இந்த தொட்டில படுத்து பாருல, சூப்பரா இருக்கும். அதான் நானும் படுத்துட்டு இருக்கேன். லே நீ என்ன பச்சை பிள்ளையா? உங்க அம்மா சொல்படி கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டியல? லே எந்திரல. யாம்டி பூமாரி, நான் இறங்கணும்னா இந்த தொட்டில நீ படுக்கலாம்னு நினைச்சி ஐடியா போடுதியோ? நான் ஒன்ன மாதிரி கிடையாது சரியா? என் தம்பியா இருந்தா நான் உடனே தொட்டில கொடுத்துருவேன். சிண்டு, உன்னை அடிக்கிறதுக்காக பேக்ல கம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஊர்ல இருந்து வரும்போது. மரியாதையை வெஞ்சிரு, இல்லன்னா அடி வாங்கிருவே செமத்தியா. அடின்னு சொன்னோன்னா உடனே எந்திரிச்சிட்டாம்டி. இப்பதான் குட் பாய். அடி உதவுத மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அடின்னு சொன்னோன்னா டப்புன்னு எந்திரிச்சிட்ட, அப்படிதானே? இனி எப்ப பார்த்தாலும் உனக்கு அடி கொடுக்க வேண்டியதான். அப்பதான் நீ சரியா வருவ. சும்மா அடி அடின்னு சொல்லாதியம்மா. எனக்கு அடிங்கிற வார்த்தையே பிடிக்கலம்மா. சரி உன்னை அடிக்க மாட்டேன், போய் இடத்துல போய் உட்காரு போ. எல்லாரும் ரெடி ஆகுங்க. அவங்கவங்க பேக் பத்திரமா எடுத்துக்கோங்க. சென்னை எக்மோர் வரப்போகுது. ஏனே, நம்ம எக்மோர்ல இருந்து நம்ம கார் பிடிச்சு போகணுமா, இல்லன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு வண்டி அனுப்பி விடுவாங்களா? சுமி, அவங்க நேத்தே போன் பண்ணி சொல்லிட்டாவ, நம்ம எக்மோர்ல இறங்கணும்னா போன் அடிக்கணுமா. அவங்க கார் அனுப்பி விட்டுருவாங்களாம். நம்ம அதுல போய் இறங்கிடலாம். சரிண்ணே. லே மச்சான், நம்ம சென்னையில போய் இறங்க போறோம். சென்னையில எல்லா இடமும் சுத்தி பார்க்கணும் சரியா? லே அந்த அக்காக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல, அது முடிஞ்சோட தான் நம்மள சுத்தி பார்க்க கூட்டிட்டு போவாங்க. மச்சான், சென்னையில போய் நீ என்னெல்லாம் வாங்குவா? நான் எல்லாம் வாங்குவேன். பெரிய பெரிய மாலுக்குலாம் போவேன். அப்படியா? சிட்டி, நீ எங்கெல்லாம் சுத்தி பார்க்க போவா? உங்க அம்மாட்ட எதுவும் சொல்லியிருக்கியா? ஆமாட்டி, நான் சொல்லியிருக்கேன். எல்லா இடமும் சுத்தி பார்க்கணும், நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி தரணும் நீங்க அம்மாட்ட கேட்டிருக்கேன். அப்படியா? உனக்கு யாதுட்டி காசு உங்க அம்மா தருமோ? நான் போன வருஷம் முழுவதும் நிறைய உண்டியல்ல பைசா சேர்த்து வச்சிருக்கேன். அந்த உண்டியல உடைச்சாச்சு. அதுல நிறைய காசு இருந்து தெரியுமா? அத ஒரு பர்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் டி. அதுலதான் எல்லாம் வாங்குவேன். சும்மா சிட்டி, உண்டியல உடைச்சிட்டியா? லே மச்சான், கேட்டியா பூமாரி என்ன சொன்னானே? ஆமல கேட்டு, உண்டியல உடைச்சாலாம்ல. இவ்வளவு நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கா. லே அப்பா, அவன் நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் வாங்குவா. அப்ப நம்மளும் வாங்கணும் சரியா? சரி மச்சான். உச்சுக்குடிமி, உனக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி தரேன் சரியா? எடி, நம்ம சோறு பஞ்சி விளையாடுறதுக்கு குட்டி குட்டியா எல்லா பாத்திரமும் வாங்குவோம் டி. குட்டி ஃப்ரிட்ஜ்ல இருக்குலடி, அதெல்லாம் வாங்குவோம்மா. மிக்ஸில இருக்கு, அதெல்லாம் அரைக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே டி, எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் ஊர்ல கொண்டு போய் நம்ம சோறு பஞ்சி கூட்டு வச்சு குழம்பு வச்சு விளையாடணும் சரியா? என்னது, கூட்டு குழம்பு சோறு பஞ்சி விளையாட போறாளுவா? என்ன சுப்பையா மாமாக்கு போன் அடிங்க, கார் அனுப்பிடுவேன்னு சொன்னோம்ல நம்மளுக்கு. மக, சீக்கிரம் போன் அடிங்க, பிள்ளைகள வச்சிட்டு ரொம்ப நேரம் நிக்க முடியாது. சரிம்மா, போன் அடிக்க. The number you have called is currently not reachable. என்ன போன் எடுக்க மாட்டேங்கவளா? இல்ல ரமணி, போன் போட்டா நாட் ரீச்சபிள்னு வருது. என்னங்க சொல்றீங்க? நாட் ரீச்சபிள்னு வருதா? இன்னொருக்க போன் போடுங்க, அப்பதானே கார் அனுப்புவாவே. சரி போடுதே. ஐயே, நாட் ரீச்சபிள்லாம் வந்துகிட்டே இருக்கு. போன் எடுக்கலனா இப்ப என்ன பண்றது? சுமி, பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப நேரம் நிக்க முடியாதுமா. லக்கேஜ் வேற நிறைய இருந்துட்டு இருக்குல. நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருவோம் அங்க இருந்து. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருவோம். ஆட்டோலயா போறோம்? மச்சான், ஆட்டோல டாப்ல ஏறி உட்கார்ந்து போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. லே, உங்க அம்மா அடிப்பாவ, உனக்கு தெரியும்ல. இதெல்லாம் ஒரு சின்ன ஆசை, இது கூட நடக்க மாட்டேக்க. என்ன செய்ய? சரி, எல்லாரும் இங்க நின்னுக்கோங்க. நான் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வரேன். அந்த ஆட்டோல ஏறி வீட்டுக்கு போலாம். இடி உச்சுக்குடுமி, வாம் பேக்கும் என் பேக்கும் சேமா இருக்கு பாத்தியா? அட ஆமாடி, வாங்கள பேக்கும் எங்கள பேக்கும் சேமா தான் இருக்கு. எடி, நீ அந்த பேக்ல என்ன வச்சிருக்கா? எங்க அம்மா நிறைய சாக்லேட் கொடுத்து விட்டாள்ல, அது வச்சிருக்கேன். பாத்தியா மச்சான், உச்சுக்குடுமி நிறைய
நிறைய சாக்லேட் வச்சிருக்கா. நமக்கு ட்ரெயின்ல வச்சு ஒண்ணு கூட தரல. மச்சான், நம்ம இப்ப வீட்டுக்கு தானே போறோம், அங்க வச்சு கேப்போம். அந்த லாவ தருவல்ல, வாங்கி தின்போம். இது குட் ஐடியால. ஆட்டோ வந்துட்டு வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க, ஆட்டோ வந்துட்டு போய் ஏறுவோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா? ஆமாமா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ராஜேஷ் மாப்பிள்ள, உங்களுக்கு நான் போன் அடிச்சேன் பாத்துக்கோங்க. போன் போகவே மாட்டேன்ட்டு நாட்டு உங்களுக்கு வந்துச்சு. அதனாலதான் கார் அனுப்ப முடியல, மன்னிச்சுடுங்க மாப்பிள்ள. ஐயே இருக்கட்டும் மாமா, நானும் உங்களுக்கு போன் அடிச்சேன். போன் போகவே மாட்டேன்ட்டு நாட்டு தான் வந்துச்சு. அந்த தான் நாங்களும் ஆட்டோ பிடிச்சு வந்துட்டோம். இதுல என்ன இருக்கு? என்ன சித்தப்பா, இதுக்கு போய் மன்னிப்பு கேட்கலாமா? ஐயே, எல்லாரையும் வெளியே வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க மக்களே, எல்லாரும் உள்ள வாங்க. இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு. என்ன இது, குட்டி குளம் மாதிரி செட் பண்ணி இருக்காங்க. மச்சான், நம்ம இதுல குளிக்கலாமா? ஏய் சிண்டு, நீ தான் ஒரு வாரம் ஆனாலும் குளிக்கவே மாட்டேல்ல. நீ இன்னைக்கு இந்த குளத்துக்குள்ள இறங்கி குளில பாப்போம். ஐயே, இந்த விசிய எப்படி பூமாரிக்கு தெரிஞ்சு? இந்த சுபிதான் பூமாரி கிட்ட நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பான். நீ அமைதியா இருக்க பார்த்தா நீ குளிக்கல, குளிக்காம தானே சென்னைக்கு வந்திருக்க. எட்டி பூமாரி, அப்படி சொல்லாத. நான் குளிச்சிட்டு தான் வந்தேன். லேய் சிண்டு, எனக்கு தெரியும் நீ வா மேல சென்ட் அடிச்சிட்டு வந்திருக்க, அப்படிதானே? உச்சி குடுமி, உனக்கு அடி வேணுமா? ரெண்டு பேரும் சிரிக்கவ செய்தியோ பூமாரி. உனக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லி குடுக்கேன் பாரு. முதல்ல நீ குளில, அதுக்கப்புறம் நீ எங்க அம்மா கிட்டவே சொல்லி கொடுக்கலாம். மச்சான், இல்ல இல்ல, லேய் சுபி, நீதானே நான் குளிக்கல அப்படின்னு பூமாரி கிட்ட சொல்லி கொடுத்திருக்கா. லேய் மச்சான், நான் சொல்லி கொடுக்கலல. மச்சான் அவனை கூப்பிடாத, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அப்புறம் எதுக்கு மச்சான்னு கூப்பிடுத? மச்சான் இப்படிலாம் பேசாத, நான் தான உனக்கு ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இப்படிதான் சொல்லுவாங்களா? மச்சான் உண்மையே சொல்லு, நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது சொல்லுதம்ல, இன்னைக்கு ஊருக்கு வரும்போது குளிச்சுட்டு தான் வந்தேம்னு. நீ யாமல இப்படி காக்கா? இல்ல மச்சான், உச்சி குடுமி சொன்ன மாதிரி உன் பக்கத்துல நான் தானே உட்கார்ந்திருந்தேன். உன் சட்டையெல்லாம் ஒரே சென்ட் வாசனை, அதுல இருந்தா கண்டுபிடிச்சேன் நீ இன்னைக்கு குளிக்கவே இல்லைன்னு. மக்களே, எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. பூமாரி, சிண்ட்ரலா, சுபி, ஷிண்டு எல்லாரும் உள்ள வாங்க. உங்களுக்கு காஃபி டிஃபன்லாம் வச்சிருக்குது. எம்மா, என்ன டிஃபன் வச்சிருக்காவ? உனக்கு பிடிச்ச பூரி கிழங்கு, அதுக்கப்புறம் வடை, பொங்கல், ரவா கேசரி எல்லாம் வச்சிருக்காங்கம்மா. வாவ், எனக்கு பிடிச்சது. இப்பவே ஒரு புடி புடிக்க போறேன். லே ஷிண்டு, ஓடாத, பல் தேய்ச்சிட்டு தான் சாப்பிடணும் டிஃபன்லாம். வாடிட்டான். ஆண்டி, ஒண்ணு கேப்பே நீங்க சொல்லுவீங்களா? என்ன மக்களே பூமாரி, கேளு சொல்றேன். ஆண்டி, ஷிண்டு பல் தேய்க்கவே மாட்டானா? ஆமா மக்களே, சில டைம்ல அவனுக்கு பிடிச்ச டிஃபன் ஐட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா காலையில எந்திரிச்ச உடனே பல் தேய்க்காம வெறும் மூஞ்ச மட்டும் கழுவிட்டு ஓடி போய் சாப்பிட்டுருவான். நானும் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தாச்சு, கேட்கவே மாட்டேங்கம்மா. மக்களே நீங்களும் வாங்க, ஷிண்டு அதுக்குள்ள பிரஷ் பண்ணாம சாப்பிட கூடாது, போய் பார்க்கணும். சரி ஆண்டி, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நாங்க பின்னாலே வரோம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னோம், இந்த ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து நம்மள கிண்டல் பண்ணும். நம்ம எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். எடி சுபியா ஓடிட்டா பாத்தியா? எடி பூமாரி, வா புள்ள போவோம் நம்மளும். மக்களே, பிரயாணம்லாம் சௌகரியமா இருந்துச்சா? ஆமா சித்தி, நாங்க ஏற்கனவே புக் பண்ணிருந்தோம் பாத்தீங்களா ட்ரெயின்ல, அதனால பிரச்சனை இல்ல, எல்லாரும் தூங்கிக்கிட்டு நல்லா வந்துட்டோம். சிமி, ஜோதி நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆண்டி, நல்லா இருக்கும். ஜெசி வரல, அவளுக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலதான் வர முடியலன்னு சொல்லி அவ மூத்த மகா சிண்டர்லாவை அனுப்பி விட்டுருக்கா. ஆமாமா, ஜெசி எனக்கு போன் அடிச்சா, அவ மகளை அனுப்பி விட்டுருக்காளாம்ல. சித்தி உங்க பின்னாலதான் இருக்கா பாருங்க. பாட்டி, நான் தான் சிண்டர்லா. மக்களே, நல்ல பெருசா வளர்ந்துச்சியே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது உன்னை. தங்கச்சி ஸ்னோபில் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா பாட்டி, சூப்பரா இருக்கா. பக்கத்துல இருக்குது பூமாரி தானே? ஆமா பாட்டி, நான் தான் பூமாரி.
செல்லக்குட்டி எப்படி பெருசா வளர்ந்துட்ட? பாட்டி நான் நல்லா சாப்பிடுவேன்ல அத பெருசா வளர்ந்துட்டேன். பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பூமாரி அவ வீட்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுருவா, யாருக்குமே எதுவும் கொடுக்க மாட்டா, அத பெருசா வளர்ந்துட்டா. நான் அப்படி இல்ல பாட்டி, எல்லாத்துக்கும் கொடுத்து தான் சாப்பிடுவேன். ஏன்னா எங்க அம்மா சொல்லி தந்திருக்காவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஆனா பூமாரி ஒண்ணும் கொடுக்க மாட்டா யாருக்கும். லே என்னல என்னல நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சும்மா சும்மா பொய்யா சொல்லிட்டு இருக்கிய பொய் முட்டை. யார்கிட்ட போய் சொன்னா? நீதான் போய் சொல்லுவா. லே வாங்கி அடிச்சோன்னு வச்சுக்க, ஒரே அடி அப்படி பறந்து போய் அங்க போய் விழுவ. எங்க? குளத்துக்குள்ள. அப்பயாவது நீ குளி. எடி பூமாரி, பாட்டி கேட்டிட்டு இருக்காவல்ல, அங்க ரெண்டு பேரும் என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? ஏம்மா சும்மா தான் பேசிட்டு இருந்தேம்மா. மக்களே, எல்லாரும் எத்தனாவது கிளாஸ் படிக்கிறீங்க? பாட்டி நாங்க எல்லாரும் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் பாட்டி. அப்படியா, நல்லது மக்களே, எல்லாரும் நல்லா படிக்கணும் சரியா? பாட்டி நான் தான் எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், எங்க கிளாஸ்ல லாஸ்ட் ரேங்க். யாரு தெரியுமா பாட்டி? யார் மக்களே? அம்மா பூமாரி தான். லே பொய்யா சொல்லுத, பொய் மூட்டை. நான் ஒண்ணு பொய் மூட்டை இல்ல, இடி நான் உண்மையை தானே சொன்னேன். போன மாசம் நீ லாஸ்ட் ரேங்க் தானே, ஃபெயில் ஆயிட்டேல. இப்ப ஞாபகம் வந்துச்சு, பெரிய முட்டை வாங்குனேல. ஏய் உன்னல இப்ப அடிக்கிறதுக்கு கம்பு எடுத்துட்டு வாரம்ல. லே வாடவா செய்த, எப்படி என் கையில மாட்டுவில்ல, உனக்கு இருக்கு பாரு அடி. எப்பாடி பூமாரி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். குளத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது, பக்கத்துல போய் பாப்போம். ஐயா முதல்ல கால விடு, கால விடு, பாத்துங்க. முதல்ல சார் என் கால கொஞ்சம் விட்டுருங்க முதல்ல சார். மக்களே, சிண்டமா அழாதம்மா, பயப்படாத. அப்படியே அம்மா கையை பிடிச்சுக்கோ, உன்னை இழுக்கிறேன். அப்பா என் கால விட மாட்டேக்கு முதல்ல. ஒருவேளை இந்த முதல்ல அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்குமா முன்னாடி, அதான் அவன் கால பிடிச்சு விடவே மாட்டேன்னு நினைக்கிறேன். சிண்டமா அழாதம்மா, தைரியமாயிரி. சித்தப்பா, இந்த சின்ன பையனை முதல்ல இருந்து காப்பாத்துங்க சித்தப்பா. தாத்தா என்ன காப்பாத்துங்க தாத்தா, முதல்ல என் கால நறுக்கு நறுக்குன்னு கடிச்சிட்டு இருக்கு. நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு இது என்ன முறுக்கா? மக்களே யாரும் பயப்படாதீங்க. என்ன மாமா இப்படி சொல்றிய? பயப்படாதீன்னு சொல்றிய? என் மகனை இப்படி ஒரு பெரிய முதல்ல காலை கடிச்சிட்டு இருக்கு, நான் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ஐயே, முதல்ல எப்படி கடிக்கும்? அது பிளாஸ்டிக் பொம்மலா. என்னது பிளாஸ்டிக் பொம்மை முதலையா? மக்களே சிண்டு, காலை எடு. அது சும்மா வாயை பிளந்துட்டு இருக்குது. அப்படிதான் இருக்கும் அந்த பொம்மை முதல்ல. ஆமா தாத்தா, பொம்மை முதலதான் அது. அதுக்குள்ள என்னவோ பெரிய முதல்ல என்ன நறுக்கு நறுக்குன்னு காலை கடிச்சு திங்கி அப்படி இப்படின்னு காதை விட்டுட்டான். ஒரு பொம்மை முதல்ல, அதுக்கே இவ்வளவு சீனா? தாத்தா இவ்வளவு பெரிய பொம்மை முதலையே எதுக்கு தாத்தா இந்த குளத்துல கொண்டு இறக்கி விட்டுருக்கிய? அதுவா மக்களே, இந்த குட்டி குளத்துல நிறைய கலர் மீன்லாம் இருக்குது. அந்த கலர் மீனை திங்கிறதுக்கு காக்கெல்லாம் வருமா, அதை விரட்டுறதுக்காக இந்த பொம்மை முதலையே வாங்கி போட்டிருக்கேன். பொம்மை முதலைய பார்த்தோன்னே காக்கா ஓடிரும்ல. வாவ் தாத்தா, இந்த சின்ன குளத்துக்குள்ள கலர் மீன் கிடக்கா? எங்களுக்கு கொஞ்சம் காணிங்க தாத்தா. ஆமா தாத்தா, கலர் மீன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க. லேசா அந்த முதலைய வெளியே தள்ளி போ சொல்லுங்களா. சரி மக்களே, இந்த முதலைய தூர எடுத்து போடுதே. எல்லாரும் இங்க பாருங்க, குட்டி குட்டி கலர் ஃபிஷ்லாம் கிடக்குது. வாவ் எவ்வளவு அழகான கலர் மீன், துள்ளி துள்ளி குதிக்குது. மக்களே, எல்லாரும் பார்த்தது போதும். யாராயிட்டு ட்ரெஸ் பண்ணி கிளம்பாண்டமா, மாப்பிள்ளைட்டுக்காரங்க இப்போ வந்துருவாவே. வாங்க கிளம்புவோம். ஆண்டி இந்த கொக்கி போட்டு விடுங்க. சரி மக்களே, திரும்பு. மக்களே, நீ ட்ரெஸ் பண்ணிட்ட, அவளை இன்னும் காணல. ஆண்டி அவ குளிச்சிட்டு இருக்கா. என்னதான் பண்ணுவாளோ தெரியல, குளிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? ஆண்டி அவ ஷவர்ல கிடந்து டான்ஸ் ஆடி ஆடி குளிச்சிட்டு இருக்கா.
பத்தி அந்த பிள்ளைக்கு வேலையா நேரம் ஆயிட்டு சொல்லிட்டு இருந்திருக்கு, இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காளா? ஆண்டி நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, அப்புறம் என்கிட்ட சண்டை போடுவா. சரி மக்களே, சொல்ல மாட்டேன். அவ வரட்டும், நீ ஆடி கொடுக்க. சூப்பரா இருக்கு இந்த ஷவர்ல குளிக்க. நம்ம வீட்ல இப்படி ஒரு பாத் டப் இருந்துச்சுன்னா டெய்லி குளிப்பேனா. எடி பூமாரி, கொஞ்ச நேரம் குளிக்க விட மாட்டாவா, உடனே கூப்பிட்டுருவாவோ. சொல்லுமா. எடி ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் குளிச்சு முடிச்சிட்டு ஓடியா. சரி வாரேன். நல்ல ஜாலியா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் குளிப்போம், அப்பதான் சூப்பரா இருக்கும். சீக்கிரம் வா, பொண்ணே மேக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. நீ வந்து மேக்கப் பண்ணண்டமா, ட்ரெஸ் போடணும் புதுசாட்டு. ஆமா, புது ட்ரெஸ்ல போடணும். சரி சீக்கிரம் குளிச்சு முடிச்சிட்டு போவோம். ட்ரெஸ் போட்டியாமா? ஆமாம்மா, நான் இந்த புது ட்ரெஸ் போட்டுட்டேன். எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு? என் கண்ணே பற்றும் போல இருக்க, அவ்வளவு அழகா இருக்கமா நீ. தேங்க் யூமா. ஹீரோயின் மாதிரி இருக்கமா நீ. அப்படியா? நான் ஹீரோயினா அப்போ? ஆமா, என் செல்லக்குட்டி எப்பவும் எனக்கு ஹீரோயின் தான். சரி மக்களே, அம்மா குளிச்சிட்டு கிளம்புறேன், நீங்க இருந்துக்கோ என்ன? அப்படி இல்ல நாங்க போய் டிஃபன் சாப்பிடுப்போம். சரிம்மா. உச்சிக்குடுமி இங்க வாயே. சொல்லு பூமாரி, வந்தாச்சு. என்ன விஷயம்? உச்சிக்குடுமி, எங்க அம்மா என்ன பத்தி ஹீரோயின் சொன்னாவல்ல, நான் அவ்வளவு அழகா இருக்கேன், அதனால நீனும் என்ன ஹீரோயின் சொல்லிட்டு கூப்பிடணும். ஹீரோயின் ஒண்ணும் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, உங்க அம்மா சும்மா சொல்லுதாவ. இடி, எங்க அம்மா ஒண்ணு போய் சொல்ல மாட்டாவ, நீதான் போய் சொல்லுதா படி. லே மச்சான், இங்க ரெண்டு பேருக்கு அடிதடி சண்டை நடக்க மாதிரி இருக்குவே. ஆமால, நம்ம கொஞ்ச நேரம் இங்க நின்னு பாப்போம், என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுடாண்டமா. அப்போ ஒரு ஐடியா நான் சொல்லுதேன். உச்சிக்குடுமி, ஐடியாவை சொல்லு சீக்கிரம். லே மச்சான், இவள என்னவோ ஐடியா போடுதாள்வா, அமைதியா இரு, சத்தம் கொடுத்துறாத, அப்புறம் நம்மள ரெண்டு பேரும் பிடிச்சிருவாள்வா. சரியில்ல மச்சான், மூச்சு விட மாட்டேன். அப்ப நான் ஹீரோயின் ஒன்னு கூப்பிடட்டுமா? சூப்பர் சூப்பர், இப்ப சொன்ன பத்தியா, அதான் நல்ல வார்த்தை. ஹீரோயின் என்ன கூப்பிடு சரியா? நான் உன்னை ஹீரோயின் சொல்லணும்னா நீ என்ன பிரின்சஸ்னு சொல்லணும், அப்பதான் நான் உன்னை ஹீரோயின் சொல்லுவேன். நான் கூட ஹீரோயின் மாதிரி தான் இருக்கேன், நீ என்ன பிரின்சஸ் மாதிரியா இருக்க, ஒன்னு பிரின்சஸ்னு கூப்பிட மாட்டேன் படி. அப்ப எனக்கு என்ன வந்துச்சு, நானும் உன்னை ஹீரோயின் கூப்பிட மாட்டேன். என் பேக்ல நிறைய சாக்லேட் வச்சிருக்கேன், உனக்கு தர மாட்டேன். சிண்டுவுக்கும் அப்புறம் சுபிக்கும் தான் கொடுப்பேன். வாவ், உச்சிக்குட்டி மீன் நம்ம ஃப்ரெண்டாக போறா, ஜாலிதான். அவ பேக்ல நிறைய ஸ்வீட்ஸ் சாக்லேட்லாம் வச்சிருக்கா, வாங்கி நல்லா திங்கணும். ரெண்டு பேரும் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கியே. லே மச்சான், வாயை பிளக்காத, நம்ம ரெண்டு பேரும் பிரின்சஸ்னு இந்த உச்சி குடுமியை கூப்பிடுவோம், அவன் நம்மள காப்பாத்துவா சரியா? சரில சரில, நம்ம ரெண்டு பேரும் அப்படியே கூப்பிடுவோம். பிரின்சஸ், எங்களை காப்பாத்துங்க. இப்படியே பிரின்சஸ்னு கூப்பிடுங்க சரியா? என்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட். உச்சிக்குடுமி, நீ அவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்னு சொல்லுத, நான் தான உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ என்ன பிரின்சஸ்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, அதுக்கப்புறம் என்ன? அவங்க ரெண்டு பேரும் இனி என் ஃப்ரெண்ட், நான் சொல்லியாச்சு, நானே முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஆமா, அவதான் என் ஃப்ரெண்ட், அவதான் எனக்கு உயிர் தோழி. சரி, அப்ப நீ உன் ஃப்ரெண்ட் கூட போ, நான் போறவு வாரேன். ஓகே லே ஃப்ரெண்டுகளா, வாங்கல போவோம், ஹாலுக்கு போலாம். ஓகே உச்சிக்குடுமி. மக்களே, அங்க பாரு, நிலா குட்டி அழகா பட்டு பாவடெல்லாம் போட்டு சூப்பரா கிளம்பிட்டா. நீ தான் இப்படி ட்ரெஸ் போட மாட்டேன்னு அடம் பிடிச்சு அழுதுட்டு இருக்க. பின்ன நீ ட்ரெஸ் போடட்டா, நிலா குட்டி அப்படிதான் சொல்லுவா. சீக்கிரம் போடு, டைம் ஆயிட்டல. அடி வேணுமா? உங்க அண்ணனை மாதிரி நீனும் அடம் பிடிச்சிட்டு இருக்கியா? என்னக்கா, சின்ன பையனை போய் ஸ்கேல் வச்சு அடிக்க போறிய? இல்ல ஜோதி, அடிக்க மாட்டேன். இப்படி ஸ்கேல காட்டி மிரட்டினாதான் வீட்லயும் Dress போடுவான். இல்ல Dress போடாம வெறும் ஜட்டியை மட்டும் போட்டுட்டு அங்க இங்க ஓடிட்டு தெரியுவான். என்ன Dress போடுறியா இல்ல அடிக்கட்டுமா ஸ்கேல வச்சு? குட் பாய், வெரி குட். சூ, காக்கா போட்டாச்சு. இப்ப Dress போடுவோமா?
Dress செல்லக்குட்டி நீ ஜி பூம்பா சொல்லு அம்மா புது Dress போட்டு வந்துருவேன் ஜோதி போவுமா ஆ சரி சுமியக்கா போவோம். சித்தி மாப்பிள்ளைட்டுக்காரங்க வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சுல பொண்ணு மேக்கப்லாம் போட்டுட்டாளா ஆமாம்மா மேக்கப்லாம் போட்டுட்டா லிப்ஸ்டிக் மட்டும் போடணும் போட்டுட்டு இருக்கா சரி சரி யாமக்களே என்னாச்சு யா இப்படி அழுதுட்டு வரா யாம்ட்டி அழுதுட்டு இருக்க யா எதுக்கு சொல்லு சொல்லுமா அம்மாட்ட சொன்னாதானே அம்மாக்கு தெரியும் என்னது அவ உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா யார் சொன்னா இப்ப யாரு தெரியுமா அவளுக்கு புது ஃப்ரெண்ட் யாரு இங்க யாரு ஃப்ரெண்ட் இருக்கா அவளுக்கு அந்த ஆமா மண்டையே சிண்டு இருக்காம்ல அவனும் இந்த சுபியும் தான் அவ ரெண்டு இருந்தா இப்ப அவளுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏம்மா அவ பேக் வச்சிருக்கலாமா நிறைய சாக்லேட் வச்சிருக்காமா அத அவங்க ரெண்டு பேருக்கு தான் கொடுப்பாளா எனக்கு தர மாட்டேன்னு சொல்லுதாம்மா அதுக்கு தான் அழுதே இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா போய் தலையில போய் பூ வச்சிரு போ எனக்கு நீங்க வச்சு விடுங்க பூவை முதல்ல கண்ணத்தோட இல்லனா மூஞ்செல்லாம் வீங்கி போயிரும் சரி ரமணி பூ ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய இருக்குமா எடுத்து பிள்ளைக்கு வச்சு விடு சரி சித்தி சரி போவும் வா பிரின்சஸ் உன் கையில என்ன வச்சிருக்கா லே மச்சான் உனக்கு கண்ணு தெரியலையா பிரின்சஸ் கையில பேக் வச்சிருக்கா சிண்டு நான் கையில என்ன வச்சிருக்கேன்னு நீங்களே இப்ப பார்க்க போறீங்க அப்படியா நீங்க ரெண்டு பேரும் ரெடியா ஓ ரெடி பிரின்சஸ் எல்லா சாக்லேட்டும்